ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி போகி பண்டிகை ஸ்பெஷலாக முப்பருப்பு வடை தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேங்க. துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு, உளுந்து வந்து ஒரு 1/4 கப்பு. இதெல்லாம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நான் பருப்பு போலிக்கு கோதுமை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்தாச்சு. குக்கர் எடுத்து நல்லா பருப்பை கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. பருப்பு தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்க ஒரு டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கணும் குக்கரில். இப்போ குக்கர் விசில் வச்சு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு இப்போ நல்லா மாவை நல்லா கொலன்னு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவு மாவு வந்து நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த அளவு தண்ணி இல்லாமல் ட்ரையாக வெந்து வந்துருச்சு. வெல்லம் வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க, உடச்ச வெல்லம். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா பாவு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி எடுத்தால் போதும், பாவு காய்ச்ச தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பருப்பும் ரெடியாக இருக்குது, நம்ம மாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஏலக்காய் பொடி ரெடியாக இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த கடலப்பருப்பு ஸ்டஃபிங்கை உள்ளே போட்டுக்கிறேங்க. நல்லா நைஸாக மசிச்சு வச்சுருக்கேங்க. இதை உள்ளே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த நெய்யோட பெரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்போ அதோடையே வந்து ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் போல் உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு இப்போ நல்லா அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ வெள்ளை கரைசல் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா பாருங்கள், இந்த அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வரும். இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவையும் இப்போ நம்ம அந்த பருப்போடு உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன். இதோட வந்து இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங்கில் தேங்காயும் போட்டு இப்போ நல்லா கலக்கியாச்சு. ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டு இப்போ எல்லாம் நம்ம கலக்கி வச்சா அந்த ஸ்டஃபிங்கை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஊறிச்சுங்க. இப்போ வடைக்கு இப்போ ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன், குட்டியான வரமிளகா. கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, 1 2 அப்படின்னு நம்ம இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஊறின பருப்பை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. 3 உளுந்து பருப்பு, நம்ம துவரம் பருப்பு, கடலப்பருப்பு 3மே வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் தண்ணியே இதில் சேர்க்கக்கூடாது, அப்படியே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும், 1 2. அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. 3 பருப்பு சேர்ந்த கலவை இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக மல்லித்தழை கட் பண்ணது, கருவேப்பிலை கட் பண்ணது, 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, அரிசி மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ஆயில் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம வடைக்கு தேவையான நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வடையை இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அருமையான நம்மளுக்கு முப்பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பருப்பு போலிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம போலி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க, அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு உருண்டை இந்த வந்து இந்த ஸ்டஃபிங்கை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆறினோன்னா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சா எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரியே எல்லா உருண்டையும் இப்போ நான் எடுத்தாச்சு. உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மாவு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே நல்லா நெய்ஸாக மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் போலி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு
நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அகலமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தோசைக்கல் வந்து சிம்மில் வச்சு நம்ம காய வச்சுருக்கோம். இப்போ தோசைக்கல்லில் நம்ம இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையாக பார்த்தாவே தெரியும், நல்லா சாஃப்டான கோதுமை மாவு போளி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு போளியும் முப்பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த போகி பண்டிகை ஸ்பெஷலாக வந்து நம்ம வீட்டில் இந்த 2 ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.